சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரின் பிணையை ரத்து செய்ய உரிய நீதிமன்றத்தை நாடுவோம் என்று புகார்தாரரான இளங்கோவன் தெரிவித்திருக்கிறார். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜெகநாதன் பல்வேறு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறி பல்கலைக்கழக தொழிற்சங்க சட்ட ஆலோசகர் இளங்கோவன் புகார் அளித்தார். இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட ஜெகநாதன் விசாரணைக்கு பிறகு குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கிட குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி தினேஷ்குமார் உத்தரவிட்டார். இதுகுறித்து பேசிய புகார்தாரரான இளங்கோவன், பல்கலைக்கழகத்தின் பெயரை பயன்படுத்தி துணைவேந்தர் ஜெகநாதன் உட்பட 4 பேர் தனியார் நிறுவனம் ஒன்றை பதிவு செய்து முறைகேட்டில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். மேலும் ஜெகநாதனுக்கு வழங்கப்பட்ட பிணையை ரத்து செய்ய உரிய நீதிமன்றத்தை நாடுவோம் எனவும் அவர் தெரிவித்தார். ஒரே நபர் 2 பணிகளை செய்து ஓய்வு பெற்ற பின் பெரியார் பல்கலைக்கழகத்தின் பெயரில் லட்சக்கணக்கான ரூபாய் தாங்கள் சுயலாபம் அடைவதற்காக இந்த தனியார் கம்பெனியை நிறுவியை ஒட்டி இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தமிழக அரசினுக்கு உயர்கல்வித்துறைக்கும் கேட்டுக்கொண்டேன். இவர்களை பணியில் விட்டதாக அறிய வருகிறேன். இது தொடர்பாக அரசும் நானும் புகார்தாரர் என்ற வகையில் நானும் உரிய வழக்கு மன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த பிணையினை ரத்து செய்ய அனைத்து முயற்சிகளையும் நாம் எடுப்போம்.